வசனம் 1 இப்படியாக சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின பொழுது கிரேக்கரானவர்கள் தங்கள் விசுவாசிகள் அன்றன்ற விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து தங்கள் தேவ வாசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரை பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நல்ல சாட்சி பெற்றிருக்கிற 7 பேர் உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்கு ஏற்படுத்துவோம். ஏசப்பா, இந்த வார்த்தை எங்களோடு இடைப்பட்டு இந்த வார்த்தையை பிரகாரம் மறைப்பொருள்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி இங்கே வந்திருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட தேவன் அற்புதமாக பயன்படுத்தும்படி செபிக்கிறோம் பரிசுத்த பிதாவை. ஓகே, வேதம் அழகாக சொல்லப்படுகிறது. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின பொழுது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றான விசாரணை திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், நம்ம அநேக நேரத்தில் இந்த பகுதியை நம்ம வாசிச்சிருக்கிறோம். ஒரு போராட்டம் வருகிறது. கிரேக்கரானவர்கள் எபிரியர்கள் கிரேக்கரானவர்கள் விதவை சரியா அவர்களுக்கு விசாரிக்கப்படவில்லை என்று கண்டு எபிரேயர்கள் அவர்களை முறுமுறுக்கிறார்கள். இது ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கப்படுகிறது. முதல் சபை பேதுருவை கொண்டு ஆரம்ப சபை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சபையில கிரேக்கர்களும் எபிரியர்களும் திருச்சபைக்குள்ள வந்தார்கள். கிரேக்கரானவர்கள் அவர்கள் நாம் பார்க்கும் பொழுது கிரேக்கரானவர்கள் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சரித்திரம் சொல்லுகிறது, அந்த விதவிமாரர்கள் கிரேக்கரானவர்கள் என்ன பண்றாங்க, விதவிமாரர்களை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். விதவிமாரர்களை அவங்க எல்லாருமே எபிரேயர்கள் என்ன பண்ணுறாங்க, விதவிமார்களை ஒதுக்குறாங்க, அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணல. இப்போ இந்துக்கள் சொல்லுவாங்களே, நல்ல விதவிமார்கள் அவங்க நல்ல திருமணத்துக்கு நிற்கக்கூடாது, அவங்கள வணங்க மாட்டாங்க, நல்ல நல்ல காரியத்தில் அவங்கள முக்கியத்துவம் பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ எபிரேயர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் விதவிமாரர்களை கனம் பண்ணினாங்க. எபிரேயர்கள் என்ன பண்ணுறாங்க, விதவிமாரர்களை ஒதுக்குனாங்க. அப்போ கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகளை எபிரேயர்கள் அவங்கள சரியா அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்காததுனால ரொம்ப வேதனைப்பட்டாங்க. கிரேக்கரானவர்கள் விதவிமாரர்களை அவங்க கடவுளுக்கு அடுத்த படியில் அவங்கள மேன்மைப்படுத்துகிறாங்க. ஒரு நிகழ்ச்சி என்றால் அவங்களுக்கு முக்கியத்துவம் முன்னுக்கு முதலிடம் கொடுப்பாங்க. ஆனால் எபிரேயர்கள் என்ன பண்ணுறாங்க, விதவிமார்களை முக்கியத்துவம் கொடுக்காம அவங்கள தனிமையாக ஒதுக்குனாங்க. இந்த ஆரம்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தது. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? கிரேக்கர் அவங்க ஏன் கிரேக்கரானவர்கள் அவங்கெல்லாம் யூதனாக மாறப்பட்டாங்க. ப்ரோஸ்லைட் என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால்
கிரேக்கரானவர்கள் அவர்கள் யூதனாக மாறினாங்க. ஏன்னா கிரேக்கரானவர்கள் அவங்க கட்டளை இல்லை, அவங்க தெய்வங்கள், அவங்களுடைய கடவுள் மனுஷனுடைய உடம்பு, மிருகத்தோட உடம்பு, தலை மனுஷனுடைய தலை, இப்படியாக நிறையா இருந்தவர்கள் கிரேக்கரானவர்கள் யூதனாக மாறினாங்க. அவங்க அதான் ப்ரோஸ்லைட் என்று சொல்லுவார்கள். ஆனால் யூதர்கள் என்னன்னா, வேதம் அழகா சொல்லுகிறது, எபிரேயர்கள் யூதர்கள் அவர்கள் யூதர்களை விதவிமார்களை அவங்க ஒதுக்கி வச்சாங்க, நல்ல நல்ல முக்கியத்துவம் கொடுக்கல. இது ஒரு பெரிய ஒரு போராட்டங்கள் அங்கே காணப்பட்டது. இப்போ பாருங்க, திருச்சபை, ஒரு திருச்சபையில் நம்ம விளங்கி கொள்கிற அளவுக்கு தமிழ் பேசுகிறவங்க இருக்கலாம், மலையாளம் பேசுகிறவங்க இருக்கலாம், தெலுங்கு பேசுகிறவர் இருக்கலாம், கர்நாடக வேற என்ன மொழி, பல மொழி பேசுகிறவங்க, இந்தி பேசுகிறவங்க இருக்கலாம். திருச்சபை சில ஒரு வேளை நீங்கள் இங்கே இருக்கலாம், தமிழ் பேசுகிறவங்க இருக்கிறீங்க, மலையாளம் பேசுகிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க, தெலுங்கு பேசுகிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? யாருமே இல்லை. இவங்க எல்லாருமே எவ்வளவுதான் ஒரு சபையில் இருந்தாலும் தெலுங்கு பேசுகிறவங்க அவங்களுடைய கலாச்சாரம் பிரகாரம் சில பின்பற்றுகிறவங்க, மலையாளம் பேசுகிறவங்க அவங்க கலாச்சாரம் பிரகாரம் சில காரியத்தை செய்கிறவங்க. ஆனால் தேவாலயத்தில் பார்க்கும்போது எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறாங்க. இது ஆரம்ப நாட்களில் அந்த பிரச்சனை நடக்கிறது. இந்த ஆரம்ப சபை பிரச்சனையை தீர்க்கும்படிக்கு, இந்த பிரச்சனையை தீர்க்கத்தக்க 7 பேரை கடவுள் நியமிக்கிறார். பேதுரு சபையை 7 பேரை நியமிக்கிறார். அப்பொழுது 12 சீஷர்கள் கூட்டத்தை வரவழைத்து, தங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நல்ல சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்கு ஏற்படுத்துவோம். இன்று நாம் தேவாலயத்தில் இருக்கிற நம்ம பல மொழி பேசு இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஆராதனை செய்யத்தக்க, ஒரே தேவனுடைய மகத்துவங்களை ஆராதனை உயர்த்தத்தக்க, ஒரே தேவ வார்த்தை நமக்குள்ள வெளிப்படத்தக்க தேவன் நம்மளை உயர்த்தியிருக்கிறார். பேதுரு இந்த பிரச்சனையை தீர்க்கும்படிக்கு 7 பேரை சபையில நியமிக்கிறார். இந்த 7 பேருக்குள்ள 3 குவாலிஃபிகேஷன் உருவாக்கப்படணும். இன்று நம்மளுடைய சபை, நீங்களும் நானும் தேர்ந்தெடுத்து அழைக்கப்பட்ட திருச்சபை, 3 காரியத்தில் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமுள்ளவங்களா இருந்த ஆண்டவர் இந்த திருச்சபையை ஆசீர்வதிப்பார். என்ன ஒரு 3 காரியங்கள்? நான் பேசுற தமிழ் எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென். ஆதலால் சகோதரரே, 3வது வசனம், பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நல்ல சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்கு நாம் ஏற்படுத்துவோம். இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற நம் எல்லாருமே 1வது பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றிருக்கணும். 2வது என்ன போட்டிருக்கு வேதம்? ஞானம் நிறைந்தவர்களா இருக்கணும். 3வது நல்ல சாட்சி பெற்று இருக்கணும். ஒரு கிறிஸ்தவர்கள் தேவாலயத்துக்குள்ள, சபைக்குள்ள வந்திருக்கிற நம்ம எல்லாருக்குள்ளும்
இந்த 3 காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ஒன்றாவது, நம்ம பரிசுத்த ஆவியை பெற்று இருக்கணும். எத்தனை பேர் பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை நீங்கள் பெற்று இருக்கீங்க? ஹல்லேலூயா. 2வது, ஞானம் உள்ளவங்களாக இருக்கணும். 3வது, நல்ல சாட்சி பெற்று இருக்கணும். இந்த 3 காரியத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு நியமிக்கிறார். ஒரு சபைக்குள்ள இந்த 3 காரியம் இருக்கணும். ஒரு விசுவாசியாக ஒரு திருச்சபையில 3 காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். 1வது, ஆவியில நிரப்பப்பட்டவங்களா இருக்கணும். 2வது, ஞானம் உள்ளவங்களா இருக்கணும். 3வது, நல்ல சாட்சி பெற்று இருக்கணும். சொல்லுங்க. 1வது, பரிசுத்த ஆவியை பெற்று இருக்கணும். இந்த 3 காரியங்கள் யாருக்குள்ள கிரியை செய்கிறதோ, யாரோட வாழ்க்கையில் இருக்கிறதோ, எந்த சபை இந்த 3 காரியம் நிறைவா இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆவியில நிரப்பப்படுகிறாங்க. ஆனா சில பேர் நல்ல சாட்சி இல்லை. சில பேர் சாட்சியா இருக்கிறாங்க, ஞானமா இல்லை. ஆண்டவர் அழைத்தவர், உண்மை உள்ளவர். இன்னைக்கு நம்ம திருச்சபையில, இன்னைக்கு திருச்சபைக்குள்ள நம்ம வந்திருக்கிற நம்ம எல்லாருமே இந்த 3 காரியத்தில் நம்ம கடைபிடித்தவர்களா இருந்தா சூப்பர் நேச்சுரலான கிரியைகளை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்ய வல்லவர். இத வேதம் அழகா சொல்லுகிறது. 4வது வசனம், நாங்களோ ஜெபம் பண்ணுகிறதில் தேவ வசனத்தை போதிக்கிறதும் ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்துக்கிறோம் என்றால் இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும். வாசிங்க யாராவது தமிழ். இப்ப ஒரு பேதுரு இந்த பிரச்சனையை தீர்க்க, யாருக்கு அங்க 2 பிரச்சனை நடக்குது என்றால் எபிரேயர்களுக்கும் கிரேக்கருக்கும் உள்ள பிரச்சனை. கிரேக்கர் விதவிமார்களை கனம் பண்றாங்க, எபிரேயர்கள் விதவிமாரர்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை, கருத்து வேறுபாடு. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஆண்டவர் 7 பேரை நியமிக்கிறார். பேதுரு 7 பேரை நியமிக்கிறார். ஸோ இந்த 7 பேருக்குள்ள 3 காரியங்கள் நிறைவேறணும். இன்னைக்கு சபையில் இருக்கிற நீங்களும் நானும் இந்த 3 காரியம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும். நம்ம எல்லாருமே பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டவங்களா இருக்கணும். நாம் எல்லாருமே ஞானம் உள்ளவங்களா இருக்கணும். நாம் எல்லாருமே நல்ல சாட்சி பெற்றவங்களா இருக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த 3 காரியங்கள் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து இருக்க தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஸோ முதலாவது, ஆவியை குறித்து நான் உங்களோட கொஞ்சம் பேச ஆசைப்படுகிறேன். திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்க. இங்க அழகாக வேதம், இங்க தேவ மனுஷன் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் பாருங்க, உலகத்தில் அநேக ஆவிகள், நிறைய ஆவிகள் உண்டு. ஆனா வேதம் பவுல் சொல்லுகிறார், நாங்க உலகத்தின் ஆவியை பெறல, தேவனுக்கிட்ட இருந்து வந்து ஆவியை பெற்று இருக்கிறோம்.
தேவன்கிட்ட இருந்து வந்த ஆவியை பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் நான் ஆவியில் இருக்கிறேன், ஆவியில் நிரப்பப்பட்டு இருக்கிறேன், ஆவியானவரின் வாழ்க்கையில் கிரியை செய்கிறார் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவ ஆவியானவருடைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கலை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், நான் நிறையா தேசத்தில் போய் நிறையா ஊழியம் செய்திருக்கேன். முழு நேரமாக 30 வருஷமாக முழு நேரம் ஊழியராக இருக்கிறேன். மக்கள் அப்படி தான், கொஞ்ச நேரம் மக்கள் ஆவியில் இருக்கிறாங்க, பிறகு மாமிசத்தில் கிரியை செய்கிறாங்க. நம்மளுடைய உள்ளான மனுஷனை இன்னும் பலனடையாமல் நம்மளுடைய உள்ளான மனுஷன் இன்னும் பலவீனமான காரியங்களாக காணப்படுகிறது. தொடர்ந்து வேதம் அழகா சொல்லுகிறது. 13வது வசனம். பாருங்க, அழகாக சொல்லப்படுகிறது. நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறல, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட ஆவியை பெற்றிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அவைகளை நாங்கள் மனுஷ ஞானமாய் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தையினாலே பேசி ஆவிக்குருவிகளோடு சம்பந்தம் பண்ணி அன்பிக்கிறோம். எத்தனை பேர் நம்ம இன்னும் பரிசுத்தாவியானவருடைய ஆளுகைக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம்? நிறையா மக்கள் பார்க்கும்போது ஆவியில் நிரப்பப்பட்டு தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான ஆவியானவருக்கு அவங்க இடம் கொடுக்கல. வார்த்தை பேதுரு சொல்லுகிறார், பரிசுத்தாவி நிறைந்தவர்களா இருக்கும். கீழே வார்த்தை படிங்க. பாருங்க, ஆண்டவருடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். பரிசுத்தாவி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவி அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பேசிக்கொண்டு இருக்கிற நமக்கு என்ன நடக்குது என்றால், ஜென்ம சுபாவம் நமக்குள்ள வேலை செய்யுது. நம்ம பேசுகிற ஆவிக்குரிய பாஷை ஒரு பவர் இல்லாம, ஒரு வல்லமை இல்லாம, நம்ம ஏதோ தானமாக நல்ல ஆவியில் இருக்கிறோம் நினைக்கிறோம். ஆனா மாமிச ஆவி நமக்குள்ள வேலை செய்யுது. பேதுரு சொல்லுகிறார், பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் 7 பேரும் ஆவியில் நிரப்பப்பட்டவங்களா இருங்க. இந்த சபை ஆவிக்குரிய நிலைமைக்குள்ள ஆவியானவரோட கிரியை நடக்க வேண்டும் என்றால் சபைக்குள்ள வந்திருக்க நம்ம எல்லாரும் ஆவியில் நிரப்பப்பட்டவங்களா இருக்கணும். ஆனா ஆவியில போக முடியல. ஜென்ம சுபாவம் வாசிங்க. பதினாலு வாசிங்க. ஜென்ம சுபாவம் மனுஷன். தப்பி வாங்க உனக்கு. இவரு ஜென்ம சுபாவம் மனுஷன். என்ன மனுஷன்? ஆவிக்குரிய விடுதல் இல்லை. சேச்சில இருக்கிறார், ஊழியம் செய்கிறாரு, மியூசிக் விளையாடுறாரு. ஆனா ஜென்ம சுபாவம். அந்த 14 படிச்சு முடிங்க.
ஏற்றுக்கொள்றதில்ல. பைத்தியமா தோன்றுது. அறிய மாட்டான். இப்ப இந்த மனுஷனுக்குள்ள ஜென்ம சுபாவம், ஜென்ம காரியங்கள் நிறைய வேலை செய்யுது. அது இவனுக்கு பைத்தியமாய் தோன்றுது. ஏதோ நடக்குது, சேச்சி நடக்குது, ஏதோ ஜபம் நடக்குது, நான் வந்தேன், பைபிளை படிக்கிறேன், ஆராதனையில் கலந்துக்கிட்டேன். ஆனால் ஜென்ம சுபாவம் இவரை விட்டு விலகலை. என்ன ஜென்ம சுபாவம்? இவர் நல்ல பையன், இவர் பிறக்கும் போது நல்ல மனுஷனா பிறந்தாரு. ஆனா பிறந்தோடனே 40% அப்பாவுடைய நல்ல குணமும் கெட்ட குணமும் இவர்கிட்ட வந்துருச்சு. இன்னும் 40% அம்மாவோட நல்ல குணமும் கெட்ட குணமும் இவர்கிட்ட வந்துருச்சு. இப்ப 80% இவர் நல்லவனா மாறுறாரு, கெட்டவனா மாறுறாரு. இன்னொரு 10% தாத்தா பாட்டி, அம்மா சைட்டு தாத்தா, அம்மா அப்பா, அப்பாவோட அம்மா அப்பா, 10% ஆகணுன்னு 90% மோசமாயிட்டாரு. தொண்ணூறு சதவீதம் நல்லவனா இருக்கிறாரு, கெட்டவனா இருக்கிறாரு. பேர் என்ன? யாபீஸ். சேச்சில் யாபீஸ், வீட்டில் வேற மாதிரி. இன்னொரு 5% ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய கேரக்டர் இவர்கிட்ட வந்துருச்சு. அப்போ 100%, 95% மோசமாயிட்டாரு. 5% தான் இந்த ஊழியத்திலேயே அது இது ஈடுபடுகிறாரு. இப்ப அழகா வேதம் சொல்லுகிறது, ஜென்ம சுபாவ மனுஷன் ஆவிக்குரிய காரியத்தை ஏற்றுக்கொள்ளான். அப்படின்னா நம்ம இஷ்ட மாதிரி வாழ்றோம், இஷ்ட மாதிரி நினைக்கிறோம், நம்ம லைஃப்ல ஒரு மாற்றமும் இல்லை. கிரேக்கிற மாதிரி, எபிரேயர்கள் மாதிரி நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, நம்மளோட வாழ்க்கை ஒரு ஓட்டத்தில் ஓடுது. ஆவியானவர், உங்களுக்குள்ள இருக்கிற வருகிற பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஜென்ம சுபாவ மனுஷனை கலைத்து போடுங்க. ஜென்ம சுபாவ கிரிகள் நம்மளை விட்டு விலகணும். இவருக்குள்ள நிறைய ஜென்ம சுபாவம் இருக்கு. அப்பா சண்டை போடுறவரா இருந்தாரா, இவரும் சண்டை போடுவாரு. அம்மா குறை பேசுறவங்களா இருந்தாரா, இவரும் குறை பேசுவாரு. அம்மா மன்னிக்க முடியாதவங்களா இருந்தாங்களா, அம்மா இவனுக்கும் மன்னிக்க முடியாதது வரும். ஏதாவது அப்படி நடக்குதா? வெளியே சொல்லிடாத. உங்க அம்மா அப்பா யாருன்னு என்கிட்ட காட்டக்கூடாது, புரியுதா? அப்படி ஏதாவது சொன்னா தண்ணி மேலே நம்ம பேசுவோம். இந்த ஜென்ம சுபாவம் விட்டு விலகும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்கிறார். பாருங்க, நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஜென்ம சுபாவம் வேலை செய்யுது, வெளியே தெரியாது. இப்போ இன்னொரு உதாரணத்தை தரேன். இவர் ஒரு வெடிகுண்டு தயாரிக்கிறாரு. வெடிகுண்டு வச்சுக்குவோமே, தயாரிச்சுக்கிறீங்க. அந்த வெடிகுண்டுக்கு என்ன சொல்லுவாங்க, டைம் பாம் தயாரிச்சு அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் வைக்கிறாரு. இப்ப அந்த வெடிகுண்டு இங்க வச்சுட்டு 10 நிமிஷத்துல வெடிக்க போகுது. இவங்க அதை ஹோப் பண்ண முடியுமா? ஏன்? அப்ப நீங்க பாஸ்வேர்ட் யார்கிட்ட கேட்பீங்க? இவர்கிட்ட. நீங்க யார்கிட்ட கேட்பீங்க? அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன், உங்களால் தெரியாதா?
அதே போலதான் நம்ம எல்லாரும் சேர்ச்சிக்குள்ள இருக்கிறோம். ஆனா நம்ம கிட்ட ஒன்று ஜென்ம சுபாவம் நிறைய இருக்கு. நம்ம மாற வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. எப்ப ஜென்ம சுபாவத்தை அழிக்கிறோமோ, இப்ப இவரே நல்லவன் தான் அவரு. சில பேர் சொல்லுவாங்களே, இவர் சும்மா இருந்தார், ஒரு சுனி சும்மா இருக்காதுன்ட்டு. இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள ஒரு சூப்பர் நேச்சுரலான கிரியை நடக்க மாட்டேங்குது. காரணம், ஜென்ம சுபாவம் நம்மளை ஆளுகை செய்யுது. கலாத்தியர்ல போட்டிருக்கு 6வது அதிகாரம் 19வது வசனத்தை போடுங்க. மாவிஷ்டோடைய கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவை யாவன? விபச்சாரம், இதெல்லாம் செய்யல. நீங்க வேசிதானம் இல்ல 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 இருக்கு இருக்கு இருக்கு, அதுக்கு மேல இருக்கு 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 இல்ல இருக்கு இல்ல. சாப்பிடும் போது சாப்பிட்றதெல்லாம் போட்டு வெறி பிடிச்சி சாப்பிடுவோம். சரி, இருக்கு இல்ல, ஓகே, இல்ல. போக மாட்டோம். என்னென்ன இருக்குன்னு சொன்ன நானு? என்னென்ன இருக்குன்னு சொன்ன? பகைகள். உங்ககிட்ட பகை இருக்கதா இல்லையா? வைராக்கியம் இருக்குதா இல்லையா? சண்டை போடுறீங்களா இல்லையா? இருக்கா இல்லையா? நமக்கு இதெல்லாம் இருக்கு, நம்ம மனுஷனாச்சே. ஆனா இதான் ஜென்ம சுபாவம். இந்த ஜென்ம சுபாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகனா தான் பரிசுத்தாவியான ஒரு அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில காணப்படும். எது இருக்கணும் நமக்கு? கீழே வாசிங்க. அன்பு, சந்தோஷம், இதுதான் நமக்கு தேவை. வேலை இருக்கிறது அல்ல. அழகா சொல்றாரு 19, ஆவி மாமிசுக்கு விரோதமாகவும் மாமிச ஆவிக்கு விரோதமாகவும் சண்டை போடுது. அப்ப தேவ ஆவியான ஒரு சபைக்குள்ள நமக்குள்ள வேலை செய்யற அந்த மாமிச ஆவியை மேற்கொண்டாதான் பரிசுத்த ஆவியான ஒரு கிரியைகள் நம்ம வாழ்க்கையில வெளிப்படும். ஆனா இல்லையே, இன்னும் நமக்குள்ள கோபம் வருது. அம்மா அப்பா கோபப்படுவாங்களா? வெளியே சொல்லாத. போனாமா படுறாங்களா? வெளியே சொல்லாத. அம்மா அப்பா சண்டை போடுறாங்களா? வெளியே சொல்லாத. நீ கூட்டாளிட்ட போய் பேசுறியா? வெளியே சொல்லாத. ஆமாவா? எப்படிங்க நமக்குள்ள விடுதலை கிடைக்கும்? ஏங்க இன்னைக்கு சபை நடக்குது, கஷ்டப்பட்டு பாஸ்டர் இந்த நிலத்துல இந்த சபையை கட்டி எல்லாரும் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துறீங்க. ஆனா இங்க பார்க்க போனா எல்லாம் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களா இருந்தோமா பரலோகத்துக்கு போக முடியாது. டைம் வேஸ்ட். நமக்கு we are wasting our time. கோயிலுக்கு போறவனுக்கு இதே குணம் தான் இருக்கு. முஸ்லீம் தேவாலயத்துக்கு அவன் போடுறதுக்குன்னு இதே குணம் தான் இருக்கு. சபைக்கு வரவங்களுக்கு இந்த குணம் தான் இருக்கு. எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஆச்சா? அப்ப ஜென்ம சுபாவத்தின் ஆவி நம்மளை ஆளுகை செய்து காராபாஸ் சந்தாராபாஷ். சோ பரிசுத்தாவி நிரப்பப்பட்டவங்களா, ஆவியில நிரப்பப்பட்டவங்களா, பொல்லாத ஆவிக்குரிய கிரியைகளை முறியடிக்கிறவர்களாக முதலாவது தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். உங்களுக்கு யாருக்காவது நீங்க மன்னிக்காதவங்களா இருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்க. சண்டை போடுறவங்களா இருந்தீங்கன்னா சண்டை போடாதீங்க. மாமிச சுபாவம் நமக்கு வேண்டாம். பழைய மனுஷனையோ அவனுடைய கிரியைகள் களைத்து போட்டு புதிய மனுஷனா மாறு. நம்ம நல்லா ஆவியில செபிக்கிறோம், அந்நிய பாஷையில செபிக்கிறோம். ஆனா இன்னொரு சைட்டு மாமிசம் நமக்குள்ள வேலை செய்யுது.
இப்ப இவரு வெடிகுண்டை தயாரிச்சு இவர் தான் பாஸ்வேர்ட் வச்சிருக்கிறார். இவர் தட்டுனா வெடிகுண்டு வெடிக்காது. அதே மாதிரி நமக்கு எல்லாத்துக்கும் பலவீனம் இருக்கு. என்ன இருக்கு? போன்ற சில பலவீனம் இருக்கு தானே. எனக்கு பயமா இருக்கு, எங்கடா என்ன நம்ம வீட்டுக்கு போகணும் வர இல்லைன்னா ஆளு வச்சு நடிச்சிட போறாரு. சரி, சின்ன பையன், வயசு எத்தனை? சரி, இப்போ உட்காரு. இப்போ உங்களை பாருங்க, நம்மக்கிட்ட ஒன்றும் பலவீனம் இருக்குது தானே, பலவீன சுபாவங்கள் இருக்குது தானே. இந்த சபைக்குள்ள கர்த்தருடைய கிரியை வெளிப்படணும்னா நம்மெல்லாம் ஒருமனப்பட்டவங்களா இருக்கணும். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களோட பேச சொல்றாருன்னா, தேவன் இந்த ஆலயத்தில் சூப்பர் நேச்சுரலான காரியத்தை செய்ய போகிறார். தேவனுடைய பரலோக ராஜ்யத்தின் வெளிப்பாடு சபைக்குள்ள காணப்பட போகுது. இதுவரைக்கும் நடக்காத அற்புத அடையாளத்தை திருச்சபைக்குள்ள நடத்தி வைக்க போகிறார். தேவனுடைய சித்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவோம். நான் 35 தேசத்தில் போய் ஊழியம் செஞ்சுருக்கேன். யூரோப்லாம் நிறைய தடவை போயிட்டேன், கல்ஃப் கண்ட்ரி போயிட்டேன். ஆனால் மக்கள் விடுதலை இல்லை. போறாம குறை பேசுறது, மாமிசமான காரியத்தில் இடம் கொடுக்குறாங்க. நீதிமானுன்னு யாரும் சொல்ல முடியல. ஏதோ கொஞ்சம் வயசானவங்க இருக்கலாம், வயசானவங்க ஒரு சபையில் ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கலாம். மற்ற ஆள் வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மாமிச சுபாவங்கள் நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிறது. அதுக்கு தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொடுத்திருக்கிறார். மாமிசின் கிரியைகளை அழித்து போட்டு கடவுளுடைய ஆவியில் நடக்க. அதுக்கு தான் தேவன் வார்த்தையை கொண்டு நம்மளை உருவாக்குக. சரி, இது பெரிய சப்ஜெக்ட். நான் ஷார்ட்டாக சின்னதாக அவங்க மத்தியில் நான் முடிக்க. அந்த வசனத்தை படித்து முடிச்சிருங்க. இல்லை, அது 2 கொரிந்தியர். ம் 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 முடிஞ்சா? ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் நான் உங்களை உற்சாகப்படுத்த ஆசைப்படுகிறேன். நீங்களும் நானும் ஜென்ம ஆவி நமக்குள்ளே இராதபடிக்கு, ஜென்ம சுபாவங்கள் நம்ம வாழ்க்கையில் இராதபடிக்கு தேவ ஆவியானவர் விசேஷமாக நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்கிறார். 6வது அதிகாரத்தை அப்போஸ்தலர் மறுபடியும் திருப்பிக் கொள்வோமாக. பரிசுத்த ஆவியும் ஞானமும். இன்னைக்கு சபையில் நம்ம ஞானம் உள்ளவங்களாக காணப்படணும். ஸ்தேவான் ஒரு ஞானம் உள்ளவராக அவர் காணப்பட்டார். 9வது வசனத்தை படிங்க. ம் 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 பாருங்க, ஒரு கூட்ட மக்கள் ஸ்தேவானுக்கு விரோதமா வந்தாங்க. ஆனா ஸ்தேவானுடைய அவன் பேசின ஞானத்தையும் ஆவியும் அவர்களால் எதிர்த்து நிற்க முடியல. இந்த வந்தவங்க யார் தெரியுங்களா? 5 தேசத்திலிருந்து வந்து ஸ்தேவானோட தர்க்கம் பண்ணினாங்க. 9வது வசனத்தை படிங்க. லீபியா தேசத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. பிறகு என்னப்பட்ட சிரேனா, என்ன இது எங்க? ஆப்பிரிக்கா, எகிப்து, யூரோப், ஆசியா, 5 கண்டத்துல இருந்து. எத்தனை கண்டத்துல? 5 கண்டத்துல இருந்து. உலகத்துல எத்தனை கண்டம் இருக்கு? 7 கண்டம். இவங்க எத்தனை கண்டத்துல இருந்து வந்திருக்கிறாங்க? 5 கண்டத்தில் உள்ள வாய்ஸ் பீப்புள்,
தெர் ஆர் வாய்ஸ் பீப்புள். அப்படின்னா அறிவாளிங்க, ஞானவான்க, திறமையான ஆளுங்க சேவானுக்கு விரோதமாக வராங்க. அப்படி இருந்த மக்கள் மத்தியில், 5 கண்டத்திலிருந்து வந்த மக்கள் மத்தியில் ஸ்தேவான் பேசின ஆவியும் ஞானத்தையும் அவரால் எதிர்த்து நிற்க முடியல. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஞானவானாய் மாற்றுகிறார். சொல்லுங்க அவர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரும் ஞானவானாய் மாற்றுகிறார். உடனே அங்க இருந்தவர்கள் வாசிங்க தொடர்ந்து. ம் 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 அவன் மேல் கண்ணோக்கமாக இருந்து, ஹல்லேலூயா. இந்த ஸ்தேவான், இதுங்க பேதுரு சொன்னார்ல 7 பேர் நியமிச்சார்ல, அதுல ஒரு ஆளு ஸ்தேவான். அவன், இந்த ஸ்தேவான் யாருன்னா, இந்த ஸ்தேவான் குள்ள ஒரு விசேஷ ஒரு ஞானம், மற்றவங்க முன்பாக ஒரு ஞானத்தை தேவன் விசேஷமாக கொடுத்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் விசேஷ ஞானத்தை நமக்கு கொடுக்க வல்லவரார். என்னுடைய மூத்த மக அவங்க யூனிவர்சிட்டியில் லாயருக்கு படிக்கும் போது அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸுங்க இந்து பிள்ளைங்களாம் அவங்க கூட தங்கியிருந்தாங்க. அப்போ எக்ஸாம் டைம் வந்தது. அவங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது எக்ஸாமில் வர கேள்வியை ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தினா, இந்த இந்த சப்ஜெக்டில் இந்த எக்ஸாமில் இந்த கேள்வி வரும்னு அவங்க தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி கேள்வியெலாம் வரப்போகுதுன்னு அவங்க நம்பலை. அதே மாதிரி எக்ஸாமில் இவங்க ஆண்டவர் ஜெபம் பண்ணும் போது என்னென்ன கேள்வி வருமோ அதெல்லாம் ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தினார். அவங்க படித்து பாஸ் பண்ணிட்டாங்க. மற்ற பிள்ளைங்கள்லாம் ஃபெயில் பண்ணிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, அடுத்த தடவை எக்ஸாமில் என்னென்ன கேள்வி வருதுன்னு உங்கள் இயேசுக்கிட்ட கேளுங்க, நாங்களும் அந்த இயேசுடைய எக்ஸாமுக்கு எங்களுக்கும் உதவி செய்யணுன்ட்டு அந்த இந்து பிள்ளைங்கள்லாம் கேள்வி கேட்டோம். ஞானம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன், தேவன் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்கள் வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பா. உங்கள் சொந்தக்காரங்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பா. மற்ற உறவினர்களுக்கு முன்பாக நமக்கு ஞானத்தை கொடுப்பா. ஏன்னா நல்ல ஆவி நம்மகிட்ட இருக்கும்போது ஞானத்தை ஆவியானவர் நமக்குள்ள தராரு. இந்த சபை ஞானத்தில் வளர வேண்டும். பரிசுத்தாவி, ஞானம், நல்ல சாட்சி, இந்த 3 காரியங்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் இருந்தா நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள கால் எடுத்து வைப்பீங்க. இந்த நாள்ல ஆண்டவர் உங்களோட தீர்க்க தரிசனமா பேசுகிற காரியம், நான் பரிசுத்தாவியில நான் சொன்னது போல உலகத்தின் ஆவியை நம்ம பெறல, தேவன்கிட்ட இருந்த ஆவியை பெற்று இருக்கிறோம். இந்த ஆவியானவரை நம்ம தொடர்ந்து பலப்படுத்த வேதம் சொல்லுகிறது. இயேசு சொன்னார், உன்னோட அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து கதவை போட்டு ஜெபம் பண்ணு. இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் ஜெபிக்கிறோம்? எத்தனை பேர் தனியா ஜெபிக்கிறோம்? எத்தனை பேர் வீட்டில் ரூம் இருக்கு, ஆனால் ஜெபிக்க டைம் இல்லை? சொல்லுங்க, கடைசியா எப்ப நீங்க ரூம்ல போந்து கதவை சாத்தி ஜெபம் பண்ணீங்க? பேர் சொல்லுங்க. எப்ப? 1900 எப்ப கடைசியா நீங்க ஜெபம் பண்ணீங்க ரூம்ல போந்து? உண்மையை பேசுறாங்க. அல்லேலூயா. எவ்வளவு நாள் ஆச்சு? ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீங்க ஜெபம் பண்றீங்க, இவங்க ஜெபம் பண்றாங்க.
நம்ம என்ன நினைக்கிறோம், பைக்கில் போகும்போது ஜெபிக்கிறோம், ட்ரெயினில் போகும்போது ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் இயேசு சொன்னால் உன்னோட அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து கதவை பூட்டி உன் தேவனோடு பேசுங்க. உங்கள் உள்ளான இருக்கிற மாமிச சுபாவத்தை கர்த்தர் முறியடிப்பான். உள்ளான மனுஷனை பலப்படுத்தும்படி தேவ ஆவியானவர். நீங்கள் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து கதவை பூட்டிட்டு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம நிறைய கிறிஸ்தவங்க செய்கிறது இல்லை. வீட்டில் குடும்ப ஜெபமே இல்லை, அப்புறம் எங்கே செய்கிறது? நான் நிறையா ட்ராவல் பண்ணுவேன் வெளிநாடு. அப்போ நான் வீட்டில் இருக்கிறது ரொம்ப ஒய்ஃப் தான் பிள்ளைங்களோட சேர்ந்து தினைக்கும் பிள்ளைங்களோட கைப்பிடிச்சி ஒரு 15 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க. வசனத்தை வாசித்து தேவன் எங்களை மலேசியாவில் அவருடைய பாதுகாப்பில் எங்களை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். உங்கள் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார். தீர்க்க தரிசனமான கிரியைகளை இந்த சபைக்குள்ளே செய்ய போகிறார். சூப்பர் நேச்சுரலான காரியங்களை இந்த சபைக்குள்ளே செய்ய போகிறார். அற்புதம் அடையாளங்களும் நீங்கள் ஜெபிக்க 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 இந்த சபைக்குள்ள மக்களை கட்டப்பட்டவங்களை கொண்டு வந்து கர்த்தர் விடுதலையாக்குவார். காபா ஷாபா ராபா லாபா ஓ ராமா காபா ராபா. நீங்கள் இருக்கிற பட்டணத்தில் இருள் சூழ்ந்து இருக்கிறோம், ஆனால் உங்கள் வீட்டில் தேவனுடைய வெளிச்சம் காணப்படும். ரீ காபா ஷா காராபாலய ஹந்தோராபா காபா ராபா லாபா. அந்த இடத்துல கிராமத்தில் மற்ற இடத்துல மக்கள் எல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது எப்படியாப்பட்ட வியாதிஸ்தனாக இருந்தாலும் இயேசு சுகத்தை கொடுக்குறார். ரீ காபாரையா அந்தாராபா ஓ ராபா ஷா காரா கத்துதிரி அந்தாராபா லாபா. காரணம் என்னவென்றால் இந்த சபைக்குள்ள இருக்கிறவர்கள் பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டு இருக்கிறாங்க, ஞானமுள்ளவங்களாக இருக்கிறாங்க, நல்ல சாட்சி பெற்றவங்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா தேவன் ஹல்லேலூயா. ஆரம்ப சபையில் பேதுரு அப்படியாக ஒரு காரியத்தை நியமித்து சபையை உருவாக்குகிறார். எத்தனை பேர் நீங்க ஆயத்தமா இருக்கீங்க? ஆமீன் ஆமீன். தேவன் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எபிரியர் வேற கருத்து, கிரேக்கர்களுக்கு வேற கருத்து, எல்லாத்தையும் மாற்றி ஆண்டவருடைய சித்தத்தில் வாழ ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறும், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும், ஆண்டவருடைய கிரியைகள் நிறைவேறும். பொல்லாத மாமிச கிரியைகளிலிருந்து விபச்சார வேசித்தன களவு இதெல்லாம் ஒன்றுமே நம்ம வீட்டில் போறாமை வரையாக்கி பில்லி சுனிகள் எல்லாமே கழித்து போட்டு அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நல்ல குணத்தை தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஸோ இதை நம்ம கடைபிடிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இந்த சபையில் இந்த நாளில் இருந்து தேவன் உங்களை 3 காரியத்தில் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். மறுபடியும் சொல்லுங்கள். முதல் காரியம், 2வது, 3வது நல்ல சாட்சி. ஏன்னா டைம் இல்லைப்போ எனக்கு நல்ல சாட்சியை பற்றி பேசுறதுக்கு. ஆண்டவர் நல்ல சாட்சி, நல்ல ஒரு முன்மாதிரியை நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். நம்மளை பற்றி நல்ல சாட்சி சொல்லணும், நம்ம கூட பிறந்தவங்க சொல்லணும், நல்ல சாட்சி நம்மளை பற்றி சொல்லணும், நம்ம கூட வேலை செய்கிறவங்க சொல்லணும், இவங்க நல்ல மனுஷன், இவர் நல்ல உண்மையானவர், இவர் சேர்ச்சுக்கு போகிறாரு, இவர் ஒரு கிறிஸ்தவர், இவர்கிட்ட நல்ல நல்ல அன்பு இருக்கிறது, இவங்க வீட்டுக்கு போனால் நல்லவங்களாக இருக்கிறாங்க, இவங்க மற்றவங்கள ஏமாத்தலை, மற்றவங்க பற்றி குறை பேசலை, இவங்க சேர்ச்சுக்கு வராங்க, தேவனோட ஊழியத்தை செய்கிறாங்க, ஒரு முன்மாதிரியான ஒரு சாட்சி உள்ளவங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த டைட்டிலை நம்ம எடுக்கணும். பரிசுத்தாவி பெற்று இருக்கணும், ஞானம் உள்ளவங்களாக இருக்கணும், நல்ல சாட்சி நம்ம பெற்று இருக்கணும். ஆண்டவர் இந்த சபைக்குள்ள இந்த 3 காரியத்தையும் அவர் எதிர்பார்க்கிறார். இது பிரகாரம் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் உங்களுடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். இந்த சபையை இன்னும் எல்லைகளை விரிவாக்கி மகத்துவமான பிளஸ்ஸிங்கை இந்த சபைக்குள்ள ஆண்டவர் கொண்டு வருவார். நம்ம கண்ணுகளை மூடி அப்படியாக ஜெபிப்போமாக. ஓ ரபா ஷாக்கா ராபாரி ஆந்தா ரபா ஓ ரமா தீகா ராபாரி ஆண்டா ரபா ஷிக்கிரி ஆண்டா. ஆண்டவரே, பரிசுத்தாவி, ஞானம், நல்ல சாட்சி எங்களுக்குள்ள இருக்கிறபடியால் நீங்கள் எங்களை வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய நாங்கள் இடம் கொடுக்கிறோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவி இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா.
கொஞ்சம் டெம்போ ஃபாஸ்டா போடுங்க. ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்யுமா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோட துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோட துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவி. இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை நாளுக்காக நன்றி. உடைய சமூகத்தில் இந்த முதல் ஆராதனையில் வந்திருக்கிற தெய்வ ஜனங்கள் ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசும் நம்முடைய வார்த்தைகள் ஆன்லைன் வாயிலாக ஆராதனையில் பங்கேற்ற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க, இன்றைக்கு பிறந்தநாள் காண்கிற தெய்வ பிள்ளைகள் கர்த்தாவே, எங்கள் மத்தியில் நீர் கொண்டு வந்திருக்கிற வெளி தேசத்திலிருந்து உடைய பிள்ளைகள், வெளியூர்களிலிருந்து உடைய பிள்ளைகள் எல்லாரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கேட்ட சத்தியத்தின்படி பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தினாலும் நற்சாட்சியினாலும் நிறைந்தவர்களாய் உடைய மகத்துவத்திற்கு ஆண்டவரே, பிரச்சனைகளோ கஷ்டங்களோ வரும்போது கர்த்தாவே, இவைகளின் மூலமாய் உங்கள் நாமம் மகிமைப்படணும். எங்களுடைய திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொருவரும் எல்லா விதத்திலும் வளரவும் பெருகவும் ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. உடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே கொண்டு வந்த தேவதாசருக்காக, உடைய அன்பு துணைவியாருக்காக, பிள்ளைகளுக்காக, மலைச்சை தேசத்தில் கர்த்தர் இத்தனை ஆண்டு காலம் உடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் வழி நடத்தி வந்தீர். இன்னமும் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. தேவரீர் நீர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறோம். 4 பெண் பிள்ளைகளையும் உடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் அவர்களை உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ஆமென். சங்கீதம் 144 14 15 வசனங்களில் நம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி எங்களது குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை, குமாரத்திகள் அரண்மனையில் சித்திரம் தீர்ந்த மூளை கற்களைப் போல இருப்பார்கள். இந்த வார்த்தையின்படி தேவ ஜனங்கள் இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியமுள்ள இந்த வார்த்தையின்படி நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவங்க, முதியோர் எல்லாரையும் ஒருவேளை புதிதாக அறையணும் இந்த இடத்திற்கு வந்திருப்பார்களே, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்க. சென்ற நாட்களில் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து வழிநடத்தி வந்தீர், ஊழியங்களை ஆசீர்வதித்தீர். இனி வரும் நாட்களிலும் மாலை வருகிற புதன்கிழமை ஆண்டவரே, சனிக்கிழமை இன்னைக்கு ஆஃப்டர்நூனில் நடக்கிற சிஏ காம்படிஷன்ஸ் ஆயத்தமாக இருக்கிறவங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் உடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மீதியான இந்த நாட்கள் உடைய சமூகத்தில் கர்த்தாவை மனமகிழ்ந்து கலிகூறுவதற்கு எதுவான நாட்களாய் ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்யுங்க. கேட்ட சத்தியத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நாமம் மகிமைப்படட்டும். தீமைகள் பொல்லாப்புகளுக்கு விலக்கி தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் எங்களோடு இருந்து தீங்கி எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்தருளும். ஆண்டு கனம் துதி மகிமை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை,
பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் உடைய வருகை பிறந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.